ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ட்ரெடிஷ்னலான குக்வேர் கலெக்ஷன் பற்றி தான் இந்த வீடியோ ஃபுல்லாகவே நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஷாப்போட அட்ரஸ், டீட்டெயில், காண்டாக்ட் நம்பர் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். நீங்கள் அதை பார்த்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இந்த ஷாப் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராஜா அண்ணாமலைபுரத்தில் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா பல விதமான ட்ரெடிஷ்னல் குக்வேர் கலெக்ஷனாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் காஸ்ட் அயன், உங்களுக்கு கடாய் வகைகளாக இருக்கட்டும், எல்லா விதமான பாத்திரம் உங்களுக்கு சூப்பரான ரீசனபிள் ரேட்டில் கொடுக்குறாங்க. இப்போ நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா, மாக்கல்லில் இருக்கக்கூடிய குட்டி குட்டி அழகான சொப்பு சாமான் நம்ம பார்த்துட்ருக்குறோம். ரொம்பவே அழகாக இருந்தது. க்யூட்டான உங்களுக்கு குட்டி குட்டி சைஸில் கொடுத்துருக்காங்க. ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருந்தது. அதிலே உங்களுக்கு மண் பானையில் கூட உங்களுக்கு அதே விதமான சொப்பு சாமானுக்கான கலெக்ஷன் வச்சுருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா குட்டி சைஸில் இருக்கக்கூடிய குழிப்பணியார சட்டி தான் நம்ம பார்த்துட்ருக்குறோம். பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்தது. இந்த ஷாப் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு கிச்சனுக்கு தேவையான பொருட்கள் தான் இங்கே வச்சுருக்காங்க. இதெல்லாம் மண் பானையில் இருக்கக்கூடிய சொப்பு சாமான் நம்ம பார்க்குறோம். இந்த ஷாப் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஆர்கானிக் சம்மந்தப்பட்ட கடை அப்படிங்கிறனால நமக்கு பாரம்பரியமாக சில விஷயங்களை நினைவுபடுத்துறதுக்கு பல விதமான பொருட்கள் அங்கே நமக்கு பழமையை உணர்த்துது. பல விதமான பாத்திரங்களை நம்ம யூஸ் பண்ணுறதே கிடையாது. அதெல்லாம் நம்ம யூஸ் பண்ண நம்மளோட உடலுக்கும் அவ்வளோ ஒரு நன்மைகளை கொடுக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மாக்கல் சொல்லுவாங்க இல்லையா, அதுலேயே உங்களுக்கு அகல் விளக்கு வச்சுருக்காங்க. நல்லா நிறைய அளவு எண்ணெய் குடிக்கிற மாதிரி வச்சுருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஊதுபத்தி ஸ்டாண்ட் சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் நம்ம பார்க்குறோம். மாக்கல் உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டார் மாதிரியான டிசைன் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே அழகா இருந்தது. கடைக்கு உள்ளே போனதுமே பார்த்தீங்கன்னா நமக்கு பழமையை நினைவுபடுத்துகிற மாதிரியான நினைவுகள் தான் நமக்கு வந்தது. பல விதமான பொருட்கள் நமக்கு நம்ம தாத்தா, பாட்டி, அப்பா, அம்மா யூஸ் பண்ண பொருட்கள் எல்லாமே இப்போ மறைஞ்சிட்டு வருது. ஸோ அதை நினைவுபடுத்துகிற மாதிரி இங்கே ட்ரெடிஷ்னல் குக்வேர் ரொம்ப நல்லா இருந்தது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மண் பாண்டத்திலே செய்யக்கூடிய சட்டி வகைகள் நம்ம பார்க்குறோம். நம்ம பார்க்குற ஒவ்வொரு பொருளுமே பார்த்தீங்கன்னா சைஸ் வாரியாக வச்சுருக்காங்க. நல்ல சின்ன சைஸ், அதுக்கப்புறம் நல்லா ஒரு மீடியம் சைஸ், பெரிய சைஸ் வரைக்கும் கிடைக்கிது. இது பார்த்தீங்கன்னா நமக்கு மண் பானை வகையில் கருப்பு கலரில் வரும் இல்லையா, நல்லா டபுள் மெத்தடில் அவங்க ஹீட் பண்ணுனது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ரொம்பவே இதெல்லாம் உடலுக்கு ரொம்ப நன்மை தரக்கூடிய விஷயம். இதெல்லாம் உங்களுக்கு கடாயாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் பெரிய சைஸில் இருக்கக்கூடிய மீன் சட்டி, மண் சட்டி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீரை கடையிறது, இது எல்லாமே உங்களுக்கு சைஸ் வாரியாக வச்சுருக்காங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கல் சட்டி சொல்லுவாங்க இல்லையா, அது நல்ல ஹெவி வெயிட்டாக இருந்தது. இந்த பொருள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஃபினிஷிங்கில் இருந்தது. இதில் நம்ம சமைச்சு சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா அவ்வளோ விதமான உடலுக்கு நன்மை தரக்கூடியது. சீக்கிரம் பொருட்கள் கெட்டு போகாது. அந்த அளவுக்கு உடலுக்கு நன்மை தரக்கூடிய பொருட்கள் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இதில் வச்சு நம்ம சாப்பிடும்போது நம்ம உடலுக்கு அவ்வளோ ஒரு நன்மைகள் கிடைக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு அவங்க ஃபினிஷிங் பண்ணியே வச்சுருக்காங்க. நம்ம எந்த பொருளுக்குமே ரேட் இதில் காட்டலை. அவங்க ரேட்டு காட்ட வேணாம், ஏற்றம் இறக்கம் இருக்கும் அப்படிங்கிறனால ரேட் காட்டாதீங்கன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதை தவிர்க்க முடியாமல் நம்ம ரேட் காட்டலை. ஸோ நீங்கள் எந்த விதமான பொருளாக இருக்கணும், அவங்களுக்கு வெப்சைட் இருக்குது. அந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க அந்தந்த பொருளுக்கு ரேட்டோட சேர்த்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் அவங்களோட வெப்சைட் போய் நீங்கள் பார்க்கும்போது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மாக்கல் சட்டி சொல்லுவாங்க இல்லையா, தயிர் ஊற்றி வைக்கிறது, குழம்பு ஊற்றி வைக்கிறது, அந்த மாதிரியான பொருட்கள் வைக்கிறதுக்கு வச்சுருக்காங்க. இதிலெல்லாம் தயிர் ஊற்றி வைக்கும்போது நம்ம ஃப்ரிட்ஜிலே வைக்காமல் நமக்கு புளிப்பே தட்டாமல் 3 நாள் வரைக்கும் கெடாமல் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் உங்களுக்கு வித் லிட்டோட ரொம்ப அழகழகான பாத்திரமாக கிடைக்கிது. இதிலே பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங் அவ்வளோ நல்லா இருந்தது. பிசுரெல்லாம் இல்லாமல் ரொம்ப அழகாக நேர்த்தியான வேலை அப்படி சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா இரும்பில் இருக்கக்கூடிய கும்டி அடுப்பு நம்ம பார்த்துட்ருக்குறோம். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 இன்ச்சிலேருந்து 10 இன்ச் வரைக்கும் சைஸ் வாரியாக வச்சுருக்காங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம முப்பாட்டனார்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு சமைக்கிறதுக்கு இந்த மாதிரி கும்டி அடுப்பெல்லாம் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு யூஸ் பண்ணாதனால இதை நம்ம சாம்பிராணி போடுறது கூட இந்த மாதிரி சாம்பல், இந்த என்ன சொல்லுவாங்க, கறியெல்லாம் போடுவாங்க இல்லையா, அதை போட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது நல்ல தாளிப்பு கரண்டி சொல்லுவாங்க இல்லையா, அந்த கரண்டி பார்க்குறோம். இதோட கைப்பிடி பார்த்தீங்கன்னா உட்டில் கொடுத்துருக்காங்க. அதில் உங்களுக்கு சின்ன சைஸ்லேருந்து ஆரம்பித்து ஒரு 7 விதமான சைஸில் வச்சுருக்காங்க. இதோட ரேட்டு கூட எனக்கு சரியாக தெரியல. ஏன் அப்படின்னா அவங்க ரேட்டு சொல்லாதீங்க, நீங்கள் கடைக்கு டேரெக்டாக ஷாப்புக்கு வந்தாலும் சரி, வெப்சைட்டில் போய் பார்த்தாலும் சரி, நாங்கள் பேசிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ எனக்கு சரியாக விலை அவங்க
வந்து சரியாக சொல்லாதனால நான் வந்து உங்களுக்கு சொல்ல முடியல. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காஸ்ட் அயனில் இருக்கக்கூடிய கடாய் வெரைட்டி நம்ம பார்க்குறோம். இதிலே வந்து 2 விதமாக அவங்க வந்து பிரித்து வச்சுருக்காங்க. ஒன்று வந்து காஸ்ட் அயன் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க இரும்பு கடாய் சொல்கிறாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 98% வந்து இரும்பு கடாய், முழுக்க முழுக்க இரும்பாக இருக்கக்கூடியது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிலிக்கான், அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் வந்து கார்பன் மிக்ஸ் பண்ணி அது ஒரு ஃபினிஷிங்கில் கொடுக்கறனால அது வந்து உங்களுக்கு வந்து காஸ்ட் அயன் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த காஸ்ட் அயன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஷைனிங்காக இருந்தது. அந்த கிரே கலரில் இருந்தது அந்த பாத்திர வகைகள் எல்லாமே. இதெல்லாம் வந்து நமக்கு வந்து சைனீஸ் ஃபுட்டெல்லாம் பண்ணுவாங்க இல்லையா, அதுக்கு வந்து கொஞ்சம் லைட் வெயிட்டில் இருக்கக்கூடியது. இது வந்து உங்களுக்கு ஃப்ரையிங் பேன். இதெல்லாம் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருந்தது. இதுவும் உங்களுக்கு வுட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து நல்ல பெரிய சைஸில் இருக்கக்கூடிய தோசைகள் பார்க்குறோம். ரவா தோசை, அப்புறம் கீ தோசை எல்லாம் நம்ம வந்து ரோஸ்ட் பண்ணும்போது ரொம்ப அழகாக வரும் இதில். இது எல்லாமே அவங்க வந்து சீசனிங் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ வந்து நம்ம வந்து ரொம்ப வந்து இதுக்கு வந்து மெனக்கிட வேணாம். நம்ம வாங்கிட்டு நம்ம வந்து டேரெக்டாக அப்படியே யூஸ் பண்ணலாம். இது பாருங்கள், குட்டி குட்டி சைஸில் இருக்கக்கூடிய ஊத்தப்பம் ஊற்றுறது நம்ம பார்த்துட்ருக்குறோம். இதோட பிடி பார்த்திங்கன்னா நல்ல வெயிட்டாகவே இருந்தது. சேம் வந்து நமக்கு வந்து இரும்பில் வந்து கொடுத்துருக்காங்க. தோசைக்கல்லும் பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப குட்டி சைஸில் ஆரம்பித்து ஒரு 7 விதமான சைஸில் வந்து கிடைக்கிது. நல்ல பெரிய சைஸ் தோசைக்கல் கூட இங்கே வந்து வச்சுருக்காங்க. இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆயில் பூசி வச்சுருக்காங்க. இது வந்து ஒரு அழகான ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கடாய் வெரைட்டி தான் நம்ம சொல்லலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரை பண்ணும்போது அவ்வளோ அழகாக இருக்கும். இதெல்லாம் வந்து இண்டக்ஷன் ஸ்டவ்வுக்கும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். கிரில் பேன் பாருங்களேன், ரொம்ப அழகாக இருந்தது. உங்களுக்கு 2 பக்கமே பிடி கொடுத்துருந்த மாதிரி வச்சுருக்காங்க. இதில் வந்து நம்ம வந்து பார்பிக்யூ அந்த மாதிரியான ஐட்டம் எல்லாம் நம்ம வந்து பண்ணும்போது ரொம்ப வந்து ஃபினிஷிங் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா வந்து நின்று வேகும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இது. இந்த மாதிரியான ஸ்கில்லட் எல்லாமே இங்கே வந்து அதிகப்படியான கலெக்ஷன் வந்து வச்சுருக்காங்க. நல்ல சின்ன சைஸில் ஆரம்பித்து நல்ல பெரிய சைஸ் வரைக்கும் வச்சுருக்காங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எல்லா விதமான பொருட்களும் பண்ணலாம். இதில் வந்து தோசை வந்து பண்ண முடியாது. மற்றபடி குழம்பு வகைகள், ஃப்ரை ஐட்டம், தொக்கு, இது எல்லாமே வந்து நல்லா நின்று வேகும். நம்ம வந்து சிம்மில் வச்சு பண்ணும்போது இதோட டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா அளவுக்கு அதிகமான டேஸ்ட் வந்து கொடுக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கில்லட் அப்படி சொல்கிறாங்க. நிறைய விதமான சைஸில் வந்து அவங்க காட்டுறாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ச்சு வந்து பெரிய பெரிய சைஸில் கிடைக்கக்கூடியது. அதே வந்து நம்பர் போட்டு வச்சுருக்காங்க. ஸோ வந்து 10, 12 அப்படின்னு போட்டு வச்சுருக்காங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்பசட்டி சொல்லுவாங்க இல்லையா, அதுலேயும் உங்களுக்கு ஃபுல்லாக வந்து இரும்புலையும் கிடைக்கிது, காஸ்ட் அயன்லேயும் வச்சுருக்காங்க. எல்லா விதமான பொருட்களும் சைஸ் வாரியாக கிடைக்கிது இங்கே. இந்த குழிப்பணியார சட்டி பார்த்திங்கன்னா அடியில் வந்து உங்களுக்கு ஃப்ளாட்டாக கொடுத்துருக்காங்க இல்லையா, அதனால நமக்கு வந்து இண்டக்ஷன்லேயும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம், கேஸ் ஸ்டவ்லையும் நம்ம வந்து வச்சுக்கலாம். சில பொருள் பார்த்திங்கன்னா குழிப்பணியார சட்டியில் ஸ்டவ்வில் மட்டும் வச்சு யூஸ் பண்ணுற மாதிரி கலெக்ஷன் வந்து அங்கே கிடைக்கிது. இது வந்து ஸ்கொயர் ஷேப்பில் வந்து வச்சுருக்காங்க. 9 குழிப்பணியாரம் ஊற்றுற மாதிரி வச்சுருக்காங்க. எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா எண்ணெய் தடவி வச்சுருக்காங்க. நம்ம வந்து டேரெக்டாக அப்படியே போயிட்டு வாஷ் பண்ணி அப்படியே நம்ம யூஸ் பண்ணிக்க வேண்டியதான். எல்லாமே சீசனிங் பண்ணப்பட்ட பொருட்கள் தான். இது வந்து இன்னொரு விதமான குழிப்பணியார சட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3, 2, 5 குழி தான் இருந்தது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரையிங் பேன் சொல்லுவாங்க இல்லையா, அதிலே உங்களுக்கு நிறைய விதமான கலெக்ஷன் வச்சுருக்காங்க. இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா சைஸ் வாரியாக கிடைக்கக்கூடியது. இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். ஒவ்வொரு பொருளுமே சைஸ் வாரியாக வச்சுருக்காங்க. இப்போ வந்து இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் பண்ணுவாங்க இல்லையா, நம்ம வந்து இடிப்போம் இல்லையா, அதிலே வந்து உங்களுக்கு இரும்புலையும் வச்சுருக்காங்க, மாக்கல்லுலேயும் கிடைக்கிது, அதே மாதிரி கருங்கல்லுலேயும் வச்சுருக்காங்க. ஸோ ரொம்ப நல்லா இருந்தது. இதில் வந்து உங்களுக்கு சைஸ் வாரியாக கிடைக்கிது. சின்ன சைஸில் ஆரம்பித்து நல்ல பெரிய சைஸ் வரைக்கும் வச்சுருக்காங்க. இந்த மாக்கல் பார்த்திங்கன்னா நல்ல வெயிட்டாகவே இருந்தது. கொஞ்சம் கனமான இதுவாக தான் இருந்தது. இந்த திருவன்னு சொல்லுவாங்க எங்கள் ஊரில். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த பருப்பெல்லாம் போட்டு வந்து உளுந்து இதெல்லாம் வந்து உடப்பாங்க இல்லையா, அது வந்து இங்கே வந்து ரொம்ப அழகாக இருந்தது. ரொம்ப ரொம்ப க்யூட்டாக இருந்தது. குட்டி சைஸில் வச்சுருக்காங்க. கைப்பிடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் வந்து உரல் எல்லாம் இருந்தது. அது உங்களுக்கு நிறைய சைஸில் வந்து வச்சுருக்காங்க. இதெல்லாம் வந்து நம்ம பாரம்பரியத்தை வந்து ஞாபகப்படுத்துது. இதெல்லாம் நல்ல மூவிங்கில் வந்து சென்னையிலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய விதமான ஷாப் இந்த மாதிரி வந்துடுச்சு. ட்ரெடிஷ்னலான கலெக்ஷன் எல்லாமே சேல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வாங்கவும் ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு மாடலர் கிச்சனாக இருந்தாலும் இந்த மாதிரியான பொருட்கள் எல்லாமே நிறைய பேர் விரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நிறைய பேர் வந்து பழமைக்கு திரும்புறதுனால இதெல்லாம் வந்து நல்ல ஒரு மூவிங்கில் போயிட்டுருக்கு. இந்த ஷாப் எல்லாமே நல்லா வந்து ரன் ஆகிட்டு தான் இருக்குது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா மஞ்சள் எல்லாம் நம்ம உரப்போம் இல்லையா, அதுக்கு வந்து அந்த குட்டி குட்டி சைஸில் வந்து கல் வச்சுருக்காங்க. இந்த அம்மிக்கல் எல்லாமே சின்ன சைஸில் ஆரம்பித்து பெரிய சைஸ் வரைக்கும் கிடைக்கிது. இதெல்லாம் நம்ம வந்து கவுண்டர் டாப்லேயே வந்து ரொம்ப அழகாக க்யூட்டாக வந்து மாடலர் கிச்சனாக இருந்தாலும் இதெல்லாம் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து யூஸ் பண்ண நல்ல வந்து நமக்கு வந்து பழக்கம் கிடைக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்கில்லட் தான் சொல்கிறாங்க. தாளிப்பு கரண்டியில் வந்து ரொம்ப ஹெவி வெயிட். இதெல்லாம் பார்த்திங்கன்னா
நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த மேலே இருக்கிற பொருளெல்லாம் பாருங்கள், நல்ல பழமையை வந்து உங்களுக்கு ஞாபகப்படுத்தும்னு நினைக்கிறேன். பெரிய சைஸில் இருக்கக்கூடிய உருளி, அண்டா, அதுக்கப்புறம் வந்து எங்கள் ஊரில் குத்துப்போனி சொல்லுவாங்க அதை. அடுக்கு சட்டி இது எல்லாமே உங்களுக்கு வந்து பெரிய பெரிய சைஸ்லேயும் கிடைக்கிது. அதுக்கப்புறம் இந்த மாதிரியான செராமிக் ஜார்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. சைஸ் வாரியே கிடைக்கிது. இதிலெல்லாம் உப்பு, புளியெல்லாம் போட்டு வைக்கும்போது கெடவே கெடாது. இது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வுட்டில் வந்து அஞ்சரை பெட்டி கொடுத்துருக்காங்க. வித்து ஸ்பூனோட வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப அழகாக இருந்தது. எனக்கு ரேட்டு தான் உங்களுக்கு சொல்ல முடியலையே அப்படிங்கிற வருத்தமாக இருந்தது. இருந்தாலும் நீங்கள் வந்து அவங்களோட வெப்சைட் போய் பாருங்கள். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ரோஸ்வுட்டில் இருக்கக்கூடிய நமக்கு வந்து சாப்பர் கட் பண்ணுவாங்க இல்லையா, வெஜிடபிள் கட் பண்ணக்கூடிய சாப்பர் நம்ம பார்த்துட்ருக்குறோம். அதுக்கப்புறம் இந்த மாதிரியான கரண்டி வகைகள் எல்லாமே வுட்டிலே வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து குட்டி குட்டி ஸ்பூன்ஸ் கூட இந்த மாதிரி அவைலபிளாக இருக்குது இதிலையே. இது பாருங்கள், ரொம்ப அழகாக இருந்தது. இதெல்லாம் வந்து நம்ம வந்து மளிகை சாமான்லாம் கூட கொட்டி வைக்கலாம். அதுக்கப்புறம் பருப்பு, உளுந்து அதெல்லாம் வந்து நம்ம வந்து கிச்சனில் வைக்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். அதில் வந்து குட்டி குட்டி கை வேலைப்பாடு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கை வேலைப்பாடு பண்ணியிருக்காங்க பாருங்கள். இது வந்து பெரிய சைஸில் இருக்கக்கூடிய வித் லிட்டோடு இருந்தது. இதெல்லாம் வந்து மேனுவலாக பண்ணக்கூடிய ஒர்க் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சப்பாத்தியெல்லாம் போட்டு மூடி வைக்கிறதுக்கு வுட்டனில். அதுக்கப்புறம் இந்த மாதிரி பை வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஜமக்காலம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த குவாலிட்டி துணியில் வந்து பண்ணியிருக்காங்க. அடியில் வந்து உங்களுக்கு வாழை மட்டையில் பண்ணின உங்களுக்கு வந்து பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் வந்து உங்களுக்கு பை கொடுத்துருக்காங்க. இது பார்த்திங்கன்னா குட்டி சைஸில் இருக்கக்கூடிய சுருக்கு பை அதே மெட்டீரியலில் கொடுத்துருக்காங்க. நல்லா திக்காகவே இருந்தது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து தேங்காய் நாரில் பண்ணக்கூடியது. என்னது ப்ரெஷ்ஷு பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருந்தது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து மக்கி போயிடும். இதை நம்ம வந்து யூஸ் பண்ணிவிட்டு நம்ம தூக்கி போட்டாலும் பிளாஸ்டிக்கெல்லாம் நம்ம வந்து தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. நமக்கு அடுத்து வரக்கூடிய சந்ததியருக்கு வந்து நம்ம வந்து நல்லது தான் கொடுத்துட்டு போகணும். ஸோ அதெல்லாம் வந்து மண்ணோட மண்ணாக வந்து மக்காது. பிளாஸ்டிக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து எத்தனை வருஷம் ஆனாலும் அப்படியே இருக்கும். இந்த மாதிரி டாய்லெட் ப்ரெஷ்ஷு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டவ் க்ளீன் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து பாத்திரம் தேய்க்கிற நார், அதுக்கப்புறம் வந்து அதை க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு குட்டி ப்ரஷ், இதெல்லாம் வந்து தேங்காய் நாரில் வந்து கிடைக்கிது. ஸோ இதெல்லாம் வந்து மக்கி போயிடும். நம்ம யூஸ் பண்ணிவிட்டு ஒன்ஸ் நம்ம தூக்கி போட்டாலும் இது மண்ணோட மண்ணாக மக்கி போயிடும். அதே டைமில் இது வந்து ரொம்ப ரஃப்பாக இருக்கிறதுனால நமக்கு வந்து க்ளீன் ப்ராசஸ் வந்து ரொம்ப நல்லா நடக்கும். இது வந்து குட்டி சைஸில் இருக்கக்கூடிய கரண்டி பார்க்குறோம். கொட்டாங்குச்சி சொல்லுவாங்க இல்லையா, சிரட்டை, அதில் பண்ணக்கூடிய ஸ்பூன் அதுக்கப்புறம் குட்டி சைஸில் இருக்கக்கூடிய கரண்டி பார்த்துட்ருக்குறோம். இதுவும் பார்த்திங்கன்னா ஃபினிஷிங் ரொம்ப நல்லா இருந்தது. இது வந்து குழம்புக்கெல்லாம் நம்ம வந்து பழைய காலத்தில் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ எந்த அளவுக்கு இது வந்து மூவிங்கில் போகுதுன்னு தெரில. இதெல்லாம் கூட ரொம்ப நல்லா இருந்தது. இது வந்து சாதம் வந்து சூடாக இறக்கி வைக்கிறதுக்கு வட்டின்னு சொல்லுவாங்க எங்கள் இடத்துல. ஸோ இது என்னன்னு தெரியல எனக்கு. எங்கள் இதில் வந்து வட்டின்னு சொல்லுவாங்க. இது வந்து இடியாப்பம் அச்சு சொல்லுவாங்கல்ல, இடியாப்பம் பிழிஞ்சு வைக்கிறது. இதில் வந்து உங்களுக்கு நிறைய சைஸ் கிடைக்கிது. கடை பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்தது. சின்ன இடமா இருந்தாலும் உங்களுக்கு நிறைய கலெக்ஷன் வச்சுருக்காங்க. நல்ல ஒரு ஃபினிஷிங்கில் வந்து வச்சுருக்கனால நல்ல வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது கடை பார்த்திங்கன்னா. ரொம்ப நாளாக எடுக்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன், எனக்கு டைமே இல்லை. இது பார்த்திங்கன்னா பூஜை ரூம் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு குட்டி சைஸில் இருக்கக்கூடிய தொடப்பம் பார்க்குறோம். இது வந்து பாட்டில் கிளீனர். ஸோ வந்து இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேங்காய் நார், அதுக்கப்புறம் வந்து மூங்கில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரா பார்க்குறோம். இது வந்து குட்டி பாட்டில் க்ளீன் பண்ணுறதுக்கு சின்ன சைஸில் இருக்கக்கூடிய ப்ரஷ் தான் நம்ம பார்த்தோம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மட் பாட்டில் இருக்கக்கூடியது பாட்டில் வெரைட்டி பார்க்குறோம். குளிர்ச்சியாக இருக்கும் இதெல்லாம் குடிக்கும்போது நமக்கு. அதில் வந்து உங்களுக்கு ஜார், அதுக்கப்புறம் கிளாஸ், அதுக்கப்புறம் வந்து குட்டி குட்டி பவுல் வித் லிட்டோட வந்து வச்சுருக்காங்க. பெரிய பெரிய சைஸில் ஆரம்பித்து சின்ன சைஸ் வரைக்கும், சின்ன சைஸில் ஆரம்பித்து நல்ல பெரிய சைஸ் வரைக்கும் வந்து உங்களுக்கு சட்டி வகைகள் வந்து வச்சுருக்காங்க. இது பாருங்கள், நல்ல வெயிட்டாகவே இருந்தது பார்த்தீங்கன்னா. இவங்களோட ஷாப் பார்த்தீங்கன்னா சென்னையிலே 3 இடத்துல வச்சுருக்காங்க. ஸோ நம்ம அடுத்தடுத்து வந்து டைம் இருக்கும்போது அந்த ஷாப்பு நம்ம வந்து கவர் பண்ணலாம். அடுத்தது நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா செம்பு பானை. ஸோ இதில் வந்து தண்ணி ஊற்றி குடிக்கும்போது அவ்வளோ ஒரு நன்மைகளை வந்து நம்ம உடம்புக்குள்ளே வரும். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருந்தது. அதிலே உங்களுக்கு வெண்கலத்திலையும் வச்சுருக்காங்க. இது பார்த்திங்கன்னா உள்ளே வந்து இப்படி தான் இருக்குது. ஒரு 5 லிட்டர் மாதிரி பிடிக்கும்னு நினைக்கிறேன். நல்ல உருண்டையாக இருந்தது. அதுக்கு வந்து மூடியோடு வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி கப்பு, அப்புறம் வந்து வாட்டர் பாட்டில் எல்லாமே வந்து கிடைக்கிது இங்கே காப்பரில். டைனிங்கில் வைக்கிற மாதிரியான உங்களுக்கு ஜார், அதுக்கப்புறம் வித்து வந்து உங்களுக்கு கிளாஸோடு கொடுக்குறாங்க. கிளாஸ்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டி வந்து கிடைக்கிது. ஒரு 5 வெரைட்டி வந்து வச்சுருக்காங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இடியாப்பம் பிழியிறது. அதில் வந்து 2 வெரைட்டி கிடைக்கிது. பித்தளையிலையும் வச்சுருக்காங்க, சேம் வெண்கலத்துலேயும் கிடைக்கிது. வெண்கலம் பார்த்தீங்கன்னா நல்ல ஹெவி வெயிட்டில் வந்து இருக்கும். பித்தளை வந்து கொஞ்சம் லைட் வெயிட்டாக இருந்தது.
உங்களுக்கு அதை பார்க்கும்போதே உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெயிட் இல்லாத பித்தளை. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெண்கலம். தெரியுதா உங்களுக்கு வித்தியாசம் தெரியும் நல்லா. அதே வந்து உங்களுக்கு இன்னொரு டிஃப்ரெண்ட்டான ஷேப்பில் வந்து இந்த மாதிரி பண்ணுவோம் இல்லையா, இது வந்து உங்களுக்கு சேம் வெண்கலத்துலேயும் கிடைக்கிது, அதே மாதிரி பித்தளையிலையும் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த வந்து காஃபி சாப்பிடுவோம் இல்லையா, இதில் வந்து காஃபி சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு நன்மைகள் நமக்கு வந்து கிடைக்கும். இது வந்து ஃபில்டர் காஃபி போடுறதுக்கு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பித்தளையிலே வச்சுருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு கரண்டி வகைகள், தாளிப்பு கரண்டியாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து குழம்பு கரண்டிலேயே உங்களுக்கு நிறைய சைஸஸில் வந்து வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து தோசை திருப்புறது கூட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பித்தளையில் வச்சுருக்காங்க. பித்தளை, வெண்கலம் ரெண்டுலேயுமே இருக்குது. பூஜை சாமான் பார்த்தீங்கன்னா இந்த ஷாப்பில் கம்மியாக இருக்குது. அதுக்கப்புறம் இன்னொரு ஷாப்பில் நிறைய விதமான கலெக்ஷன் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நம்ம போனால் அதையும் வந்து கவர் பண்ணலாம். இதில் வந்து ஓரளவு வந்து கொஞ்சம் வந்து காமாட்சி அம்மன் விளக்கு, பூஜைக்கான பொருட்கள் வந்து வச்சுருக்காங்க இந்த ஷாப்பில். இது வந்து பித்தளையில் இருக்கக்கூடிய கடாய் பார்க்குறோம். நல்ல ஹெவி வெயிட்டாக இருந்தது. உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹிந்தாலியமில் வந்து கொடுத்துருக்காங்க. மேலே வந்து உங்களுக்கு பித்தளையில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான பொருட்கள் கூட இங்கே வந்து அவைலபிளாக இருக்குது. இது வந்து பெண்களை பானை சொல்லுவாங்க இல்லையா, பொங்கல் வைக்கிறதுக்கு. பொங்கல் டைம் முடிஞ்சிடுச்சு. ஸோ அதில் வந்து உங்களுக்கு நிறைய சைஸஸ் கிடைக்குது, வித் லிட்டோட வந்து கிடைக்குது. வெண்கலம் அப்படின்னால கொஞ்சம் விலை அதிகமாக தான் இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விலை அதிகமாக தான் சொன்னாங்க. அதில் உங்களுக்கு நிறைய சைஸஸ் கிடைக்குது. ரொம்ப ரொம்ப சின்ன சைஸ் தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்குறோம். நல்லா வந்து உங்களுக்கு 1/4 கிலோ அந்த மாதிரி தான் வேகும் இதில். ஸோ ஒரு 2 டம்ளர் 2 உலக்கு வேகிற மாதிரி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் மூங்கில் பாய் எல்லாமே இங்கே அவைலபிளாக இருக்குது. நீங்கள் சென்னையில் இருந்தீங்கன்னா கட்டாயம் இந்த ஷாப்புக்கு ஒரு வாட்டி போய் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இது வந்து வெண்கல கிண்ணம் நம்ம பார்த்துட்ருக்குறோம். இதில் வந்து உங்களுக்கு நிறைய சைஸஸ் கிடைக்கிது. இது வந்து ரொம்ப விலை அதிகம், ஒரு 3000 அந்த மாதிரி இருந்தது. அதில் வந்து உங்களுக்கு அடுக்கு சட்டி, அதுக்கப்புறம் பெரிய சைஸில் இருக்கக்கூடிய பானை வகைகள் எல்லாமே கிடைக்கிது. இதை வந்து டைரெக்டாக நம்ம வந்து இது பண்ணக்கூடாதான், சூடு பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரியான கப், அதுக்கப்புறம் எல்லாத பொருளே இல்லைங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து இரும்பாக இருக்கட்டும், பித்தளையாக இருக்கட்டும் எல்லாமே நல்லா இருந்தது. இது பாருங்கள், பிரசாத டப்பா அப்படின்னு சொல்லிட்டே வச்சுருக்காங்க. 6ஆம் நம்பர் வரைக்கும் நம்ம வச்சுருக்காங்க. 6, 5, 4, 3, 2ன்னு அடுக்கி வச்சுருக்காங்க பாருங்கள். உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈயத்தில் வந்து கொடுத்துருக்காங்க. வெளியில் வந்து உங்களுக்கு பித்தளையில் கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம அப்படியே செட்டாக தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. மேலே வந்து பித்தளை. இது வந்து நம்பர் 1, இது சின்ன சைஸில் இருந்தது. அந்த 6 செட் ஆஃப் பீஸும் நம்ம வந்து வாங்கணும் அந்த பிரசாத டப்பாவை. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு கட்டாயம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து ஒரு சூப்பரான உங்களை மீட் பண்ணுறேன். பாய், டேக் கேர்.